ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் சூர்யா அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி தைப்பூசம், அதனால் மருதமலையில் போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம விலாகோட ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக நானும் தம்பியும் காலையிலே பைக் எடுத்துகிட்டு ஜிடி ஃப்ளைஓவரில் கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலுங்க. நேற்றெல்லாம் கூட கொஞ்சம் குளிராக இருந்துச்சு, இந்த நேரத்துக்கெலாம் வெயில் அவ்வளோவா இல்லை. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க. ஸோ பைபாஸ் தான் நமக்கு இருக்க ஒரே வழி, கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாமேன்னு சொல்லிவிட்டு நேராக பைபாஸில் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம சப்வே சர்ஃபஸ், கோயம்புத்தூரோட சப்வே சர்ஃபஸ்னால் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. இது கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்குமே இந்த ரோடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க நேரான ரோடு. அதனால் இந்த ரோட்டில் பிடிச்சிட்டோம். ஓகே, தைப்பூசம் ஆல்ரெடி நமக்கு லேட் ஆகிடுச்சு. ரோடு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குமான்னு பார்த்தோம், ஆனால் டிராஃபிக் இல்லை, அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை. அப்படியே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு போகிறோங்க போயிட்டே இருக்கோங்க. என்னடா ரோடு எப்படா முடியும், எப்படா கோயில் வரும், நானும் அவனை கேட்குறேன். அவன் என்ன வெயிட் பண்ணுங்கண்ணான்னு சொல்கிறான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்குமே பசி எடுத்துச்சுங்க. பசி எடுத்துகிட்டு எங்கடா சாப்பிட்லாம், சரி ஏதோ ஒரு கடையில் நிப்பாட்டி சாப்பிட்லாமா இல்லை காலையில் விரதம் இருந்துடலாமான்னு எங்களுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன். சரி ஓகே, போகும்போது கோயிலை முடிச்சுட்டு வெளியே வந்து சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் ரோட்டோரமாக பார்த்தீங்கன்னா நம்ம பக்த கோடிகளுக்கு மக்கள் வந்து இலவச உணவு, ஜூஸு, பிஸ்கட் பாக்கெட்டு, வாட்டர் பாட்டிலு, இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட இடங்களில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நிறைய பேருக்கு அது தேவைப்படுங்க. ஏன்னா பாத யாத்திரை நிறைய பேர் போகிறாங்க. அதனால் அவங்க எல்லாேருக்கும் சாப்பாடு, தண்ணி பாட்டில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அது எல்லா பக்கமே நிறுத்தி அவங்க அன்போட வாங்கன்னு கூப்பிட்டு கொடுத்தது தாங்க எங்களுக்கு அதில் ஒரு ஆச்சரியமான விஷயமே. சும்மா கொடுக்குறோம், நமக்கு வேணாம் வந்து வாங்குறேன்னா வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லைங்க. அன்போடு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டு போனாங்க. நானும் தம்பி என்னடா நிப்பாட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி எங்கேயாவது ஒரு நல்ல நிழலாக பார்த்து நிப்பாட்டலான்னு பார்த்தா எங்களுக்கே ஆச்சரியங்க, இளநீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் இளநீ கொடுக்குற இடத்துல செம கும்பல். சரி நீ இப்போதைக்கு வாங்க, நம்மளே ஓப்பன் பண்ணிக்கலாம், நம்மகிட்ட தான் கீ இருக்கேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு இளநீ வாங்கினாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா செவ்வழனி, இன்னொன்று நார்மல் இளநீ. ஆனால் ரெண்டுமே நல்லா தாங்க இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி அப்படியே குடிச்சிட்டு பக்கத்தில் போனால் ஒரு முருகன் சிலைங்க. முருகன் சிலை பக்கத்தில் பார்த்தா நல்லா இருந்துச்சு, முருகன் சிலையை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஓகே சாமி கும்பிடலான்னு தான் போனோன்னு பார்த்தா அங்கே பார்த்தா சர்பத் மாதிரி, என்னடா சர்பத்தானான்னு போய் பக்கத்தில் பார்க்குறோம், சாத்துக்குடி ஜூஸு. ஆஹா, அடிக்கிற வெயிலுக்கு சாத்துக்குடி ஜூஸை 2 போட்டால் தாண்டா வேலைக்கு ஆகும்னு சொல்லிவிட்டு நானும் ஒன்று கேமரா தம்பி சூர்யாவுக்கு ஒன்று கொடுத்தேங்க. 2 பேரும் குடிச்சிட்டு தெம்பா வண்டியை ஓட்டலான்னு சொல்லிட்டு பிளான் மட்டும் நிப்பாட்டிட்டு அப்படியே முருகனை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு ஒரு பட்டையை ஒன்று போட்டுட்டு அங்கேருந்து ஒரே ஒரு விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுட்டு சரி பயணத்தை கண்டினியூ பண்ணலான்னு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. முருகனோட அழகை நீங்களே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த சிலையை பார்க்கும்போதே. சரி அங்கேருந்து கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு போனால் சரியான கும்பலுங்க. ஒரு வடவள்ளி பக்கம்லாம் போகும்போது ரொம்ப கும்பலாயிடுச்சு, டிராஃபிக்கும் ஓவர் ஆயிடுச்சு, பார்க்கிங்கும் எங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல. எங்களுக்கும் பசி. சரி ஒரேடியாக கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து இதாக இருந்தாலும் பார்த்துக்கலாமேன்னு சொல்லிவிட்டு நேராக வண்டியை எடுத்துட்டோங்க. வண்டியை எடுத்துகிட்டு எங்கடா பார்க்கிங் எங்கேயும் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக வண்டியை ஒரு ஓரமாக போட்டாங்க. ஒரு கடைக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு சரி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு வேகத்தில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நடந்தால் மக்களாக நடக்கிறதுக்கும் நல்லா ஜாலியாக தாங்க இருந்துச்சு. என்ன ரோட்டோரமாக வண்டிங்களும் போயிட்டே இருந்துச்சு, நாங்களும் ரோட்டு மேலேயே போயிட்டே இருக்கோம். இது அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக தாங்க போச்சு. இதுவும் எவ்வளோ தூரம் தான் இருக்குன்னு பார்த்தா ஒரு 3 கிலோமீட்டர் தான் போட்டிருந்துச்சு. ஓகே 3 கிலோமீட்டர் தானே இருக்கே, போயிடலாமே அப்படின்னு பார்த்து நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. வழிநடுக்க ஜூஸு எல்லாம் கொடுக்கவும் நாங்களும் ஒரு சாத்துக்குடியும் ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து எங்கள் பயணத்தை கிளப்பிட்டோங்க. ஒரு கட்டத்தில் எங்களுக்கே டயர்டாயிடுச்சுங்க. அதாவது ஒரு 3 கிலோமீட்டர் எங்களால் நடக்க முடியல, அவ்வளோ டயர்டாயிடுச்சு. ஒரு வழியாக எப்படியோ என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோங்க. அங்கே நின்று மலையை பார்த்து கோயிலை பார்த்தா தாங்க ஒரு சந்தோஷமே வந்துச்சு. கோயிலை பார்த்தோன்னே தான் ஆஹா அப்பா வந்துட்டோம், இதுக்கப்புறம் எப்படியாவது ஏறியலான்னு பார்த்துட்டு சரி ஒரு வழியாக கோயில் அடிவாரத்துக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் எப்படியாவது போயிடலான்னு சொல்லிவிட்டு 2 பேரும் போட்டிருந்த செப்பலை ஒரு ஓரமாக வச்சுட்டு அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல டிசைனாக இருந்துச்சுங்க. நல்ல க்ரீன் கலரில் நல்லா கொடுத்துருந்தாங்க, மாலை, தோரணங்கள், இளநீர் எல்லாருமே கட்டி. ஓகே அங்கேருந்து இலவசமாக ஒரு விசிறி ஒன்று கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புனா ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டாங்கங்க. அதாவது நிறுத்தி விட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் நிற்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாச்சு நின்றுருப்போங்க. சரியான கும்பலுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த சைடு திரும்பி பின்னாடி பார்த்தா முருகனோட பல்லக்கு வந்துருச்சுங்க. பல்லக்கில் ஒரு குரூப்ஸ் வந்து சண்டை மேளத்தோட ட்ரம் செட்டோட அந்த இடத்தையே ஒரு வைப் ஆக்கிட்டாங்கங்க. அந்த சவுண்டை நீங்களே கேட்டு பாருங்கள்.
அங்கே இருக்க கேட்டை எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. காவல்துறை நல்ல உதவி பண்ணாங்க. காவல்துறை வந்து சிறப்பாக செயலாற்றினாங்க அந்த இடத்துல. ஏன்னா மக்களெல்லாம் ப்ராப்பராக ஒரு வரிசையில் வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு இடையூறு இல்லாமல் கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு வழியாக மேலே ஏறிட்டோங்க. மருதாச்சல மூர்த்தியை பார்க்குறதுக்கு நாங்களும் கிளம்பிட்டோங்க. படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கி வந்தவங்க, கீழேருந்து மேலே போகிறவங்க எல்லாருமே வழிநடுக்க உட்காந்துருக்காங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாதுங்க. அவங்க பாவம் அவ்வளோ நேரம் நின்றுட்டு அந்த டயர்ட்லேயே வேற இருந்தாங்க. குட்டி பையன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக ஏறுறான்னு சொல்லிட்டு. சின்ன பையங்க அழகாக ஏறினாருங்க மேலே, பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே அங்கேருந்து கிளம்பலாம், சரி நிற்காமல் போனால் கொஞ்சம் வேகமாக போயிடலாமேன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எடிட்டர் ஒரு எடிட்டை போட்டாரு பாருங்க, முருகா முருகான்னு இருந்துச்சுங்க. ஒரு வழியாக அங்கேருந்து அப்படியே நேராக போயிட்டுருக்கோங்க. மக்கள் 2 சைடுமே வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க. மேலே பார்த்தா மேலே ஒரு இடத்துல பிளாக் பண்ணிட்டாங்க. என்னடா இந்த இடத்துலையும் பிளாக்கிங்கான்னு பார்த்துட்டு ஒரு ஓரமாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டோங்க. ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அதுக்கடுத்ததான் இன்னொரு இடத்துல ஒரு பிளாக் பண்ணிட்டாங்க. அதாவது இப்படி மக்களை பிளாக் பண்ணி நம்ம நிற்கிற நேரத்தை சேவ் பண்ணுறதுக்காக தமிழக அரசு வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க. இது நல்லா வரவேற்கத்தக்கது. இந்த இடத்துலேருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் உட்காரவே வச்சுட்டாங்க. கொஞ்சம் கால் வலிலாம் போக உட்காந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு சில நேரம் கழித்து இன்னொரு பிளாக்குங்க. மொத்தம் நாங்கள் வர வழியிலே ஒரு 4-5 பிளாக்ஸ் இருந்துச்சுங்க. ஒரு வழியாக மூலவரோட சன்னதிக்கு வந்துட்டோங்க. மூலவரோட சன்னதிக்கு அடியில் வந்து மக்கள் மொத்தமாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக சுவாமியோட தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் வெளியே வர்றதுக்கு மணியை பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சுங்க. காலையில் 10:30க்கு நாங்கள் உள்ளே கிளம்பி ஈவினிங் 5:30 ஆயிடுச்சுங்க. ஈவினிங்கில் வந்து அந்த மலையும் அந்த கோபுரத்தோட அழகையும் பாருங்களேன் நீங்களே. எவ்வளோ அழகான காட்சி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக நாங்களும் முடிச்சிட்டோங்க தரிசனத்தை. அப்படியே வெளியே போனால் ஒரு விநாயகரோட ஊர்வலம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் தம்பி சூர்யாவும் கிளம்பிட்டோங்க. அப்புறம் தான் தெரியுது எங்களுக்கு அங்கே போய் பார்த்தா ஒரு மேளங்கள் வச்சுருந்தாங்கங்க. மேளதாளத்தோட மக்கள் ஆரவாரமாக போயிட்டு இருந்த சவுண்டு கேட்டுச்சு. என்னடா நாங்களும் பார்த்துட்டு சரி போய் அதை கேப்சர் பண்ணலாம் மக்கள் பார்க்கட்டுமேனு. இதோ அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு வழியாக மருதமலை முருகனோட தரிசனம் சிறப்பாக கிடச்சிதுங்க. சரி அங்கேருந்து வெளியே போயிட்டு எனக்கும் தம்பி சூர்யாவுக்கும் பார்த்திங்கன்னா சரியான பசிங்க. சரி சாப்பிட்டு போகலாம், ஏதாவது கீழே ஏதாவது பிரசாதம் இருக்குமேன்னு சொல்லி பார்த்தா நமக்கு பிடிச்ச லட்டும் புளி சாதமும் தட்டுவடை செட்டும் நிறைய இருந்துச்சுங்க. ஓகே 2 வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு லட்டில் ஒன்று தட்டுவடை செட்டில் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு 2 பேரும் அங்கேருந்து சிறப்பாக பயணத்தை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போகலாமேன்னு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த மருதமலை பயணம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மனசுக்கே ரொம்ப ஆறுதலாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இருந்துச்சுங்க. இதோட பார்த்திங்கன்னா இந்த விளாக் முடிஞ்சுங்க. மேலும் இன்னொரு நல்ல கண்டென்ட்டுக்கு ஸ்ரீ அண்ட் சூர்யா அஃபிஷியல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி.